கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் கன்வென்ஷன் ஸ்டேட்ஸ் தட் ஃபாரின் எம்பசிஸ் ஆர் சாவரன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெளிநாட்டு தூதரகங்கள் இறையாண்மை மிக்கவை என கூறும் ஒப்பந்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா வியன்னா கன்வென்ஷன் அப்படின்னு சொல்றோம். வியன்னா கன்வென்ஷன் ஆன் டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஸ். எம்பசி அப்படின்னாலே நமக்கு டிப்ளோமேசி வந்துடும், இரு நாட்டு உறவுகள் அப்படின்னு சொல்லுவோம். எம்பசி அப்படின்னா தூதரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தூதரகங்களுக்கு இறையாண்மை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வியன்னா ஒப்பந்தம் தான். வியன்னா கன்வென்ஷன் 1961 கையெழுத்தாயிருக்கும். 1964 வந்து என்ஃபோர்ஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ 1961 மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். வியன்னா கன்வென்ஷன் ஆன் டிப்ளோமேட்டிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரிலேட்டடா ஒரு ஆர்டிகல் இருக்கு, நம்ம டிஎன்ஏல பார்ப்போம் அது. சரிங்களா? ஸோ அடுத்தது, which Indian warship has a record in anti-piracy operations அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடற்கொள்ளை தடுப்பில் சாதனை படைத்த இந்திய போர்க்கப்பல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்டி பைரசிக்காக டெடிகேட்டடா இருந்துச்சு இந்த ஒரு ஐஎன்எஸ் சாரதா அப்படிங்கிறது. ஸோ சமீபத்தில் நேவல் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் ஆர் ஹரிஷ் குமார் அப்படிங்கிறவர், ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட்டையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தோம்னா சைட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஒரு வார்ஷிப் வந்து சொமாலியா கடற்கொள்ளையர்கள் கிட்ட இருந்து கப்பல்களை வந்து காப்பாத்திருக்கு. அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணும் அளவில் இந்த ஒரு வார்ஷிப், அந்த ஒரு ஐஎன்எஸ் சாரதாவுக்கு வந்து ஒரு சைட்டேஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் ஆன்டி பைரசி ஆபரேஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் இந்த ஆன்டி பைரசி ஆபரேஷன்ல சக்சஸ்ஃபுல்லா நடத்தின ஒரு வார்ஷிப்பாவும் ஐஎன்எஸ் சாரதா அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, which country has decided to attack Israel அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் மீது போர் தாக்குதல் முடிவு செய்துள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஈரான் அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஈஜிப்த், லெபனான், ஜார்டன் அப்படிங்கிற நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், எல்லாமே முஸ்லீம் கண்ட்ரிஸ் தான் இங்கே கொடுத்துருக்க எல்லாமே. பட் ஸ்டில் யார் இஸ்ரேல் அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான். ஈரானுக்கு வந்து இஸ்ரேலும் யூஎஸும் ஒரு டீம் எப்பயுமே. சரிங்களா? ஈரான் வந்து எப்பயுமே ஆப்போனண்டா தான் இருப்பாங்க. ஸோ ஈரான் இஸ்ரேல் அட்டாக் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். சரிங்களா? சோ அடுத்தது, who is the youngest president of Senegal அப்படின்னு கேட்டிருக்காங்க. செனகல் அப்படிங்கிறது நார்த் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. ஓகேங்களா? அல்ஜீரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. செனகலின் இளம் வயது ஜனாதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பசிரோ டியோமே ஃபாயே அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து செனகலோட யங்கஸ்ட் பிரசிடென்டா இருக்காரு. ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா மரியம் ஸ்பிட்டேரி மால்டா அப்படிங்கிற நாட்டோட பிரசிடென்டா இருக்காங்க. ஜூடித் துலுக்கா அப்படிங்கிறவங்க காங்கோவோட முதல் பெண் பிரதமராக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது டேனியல் நொபோவா அப்படிங்கிறவங்க ஈக்குவடரோட யங்கஸ்ட் பிரசிடென்டா இருக்காரு. ஓகேவா? அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இந்த பிசினஸ் என்விரான்மெண்ட் ரேங்கிங் 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. வணிக சூழல் தரவரிசை 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரேங்கிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 51 அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.